Welcome to our YouTube channel. மாய செய்முறைக்கான விருந்து மாயஜால முறை. எல்டோரியா என்ற அரசாங்கத்தில் ஒரு கருப்பு சாபம் நூற்றாண்டுகளாக நிலத்தை பாதித்து நிரந்தர மூடுமண் மற்றும் விரக்தியில் மறைத்திருந்தது. மக்கள் சூரிய ஒளியின் மகிழ்ச்சியையும் சிரிப்பினையும் மறந்து சாபத்தின் கொடிய பிடியில் இருந்து பயப்படும் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்த இருளின் மத்தியில் செட்ரிக் என்ற ஒரு பணிவான பேக்கர் வாழ்கிறார். அவருடைய புதிதாக சுடப்பட்ட ரொட்டியைப் போல அவருடைய இதயமும் சூடானது. கஷ்டங்களுக்கு மத்தியிலும் செட்ரிக்கின் பேக்கரி நம்பிக்கையின் ஒளிக்குமிழி ஆகஸ்ட் திகழ்கிறது. அவருடைய பேஸ்ட்ரிகளின் மனம் ஆன்மாக்களை உயர்த்தி சோர்ந்த ஆத்மாக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஒரு விதி முடியான நாளில் அவர் தனது மாடியை துப்புரவு செய்யும்போது தூசியும் சிலந்தியின் வலையும் அடுக்குகளுக்கு கீழே புதைந்திருந்த ஒரு பண்டைய சமையல் நூலை செட்ரிக் கண்டுபிடிக்கிறார். அதன் பக்கங்களை அவர் திருப்பியபோது மற்ற எதையும் போலல்லாத ஒரு செய்முறையை அவர் கண்டறிகிறார். சாபத்தை உடைக்கும் சக்தியைக் கொண்ட ஒரு மாயஜால ரொட்டியின் செய்முறை. தனது அரசாங்கத்திற்கு ஒளியை மீட்டுத் தர உறுதியுடன் செட்ரிக் மந்திர ரொட்டிக்கு தேவையான அரிய பொருட்களை திரட்ட ஒரு ஆபத்தான பயணத்திற்கு புறப்படுகிறார். பயணத்தில் அவர் பலவண்ண பாத்திரங்களை சந்திக்கிறார். மாயக்காட்டின் வழியை அவருக்கு காட்டும் ஒரு குறும்பு தேவதை, தங்கத்தின் இதயம் கொண்ட ஒரு முரட்டு ட்ரோல் மற்றும் மர்மமான புதிர்கள் மற்றும் ஞானத்தை அளிக்கும் ஒரு மூத்த மந்திரவாதி. கடினமான தடைகள் மற்றும் சாதுரியமான எதிரிகள் முன் செட்ரிக்கின் பயணம் அவருடைய பேக்கிங் திறமைகளை மட்டுமின்றி அவருடைய தைரியம் மற்றும் மீள்பவர்ச்சியையும் சோதிக்கிறது. ஒவ்வொரு சவாலையும் அவர் கடந்து செல்வதால் செட்ரிக் வலிமையடைகிறார். அவருடைய செயல்களை எப்போதும் வழிநடத்திய கருணை மற்றும் அன்பின் பாடங்களை தன்னிடம் இருந்து எடுக்கிறார். மாயஜால செய்முறையை செட்ரிக் முடித்து ரொட்டியை சுட முடிந்தபோது அவர் சாபத்தின் மூலமாகிய ஒரு கொடிய மாந்திரிகத்தை எதிர்கொள்கிறார். இருளால் நிரப்பப்பட்ட இதயம் கொண்ட ஒரு கொடிய மந்திரவாதி. உச்சகட்ட மோதலில் செட்ரிக் அவளுக்கு ரொட்டியே ஆயுதமாக அல்ல, மன்னிப்பு மற்றும் மீட்பின் சின்னமாக வழங்குகிறார். செட்ரிக்கின் கருணையால் நெகிழ்ந்து மாந்திரிகத்தின் பனிக்கட்டி இதயம் உருகத் தொடங்குகிறது மற்றும் சாபம் நீக்கப்படுகிறது. அரசாங்கத்தை மீண்டும் பிரகாசமான சூரிய ஒளியில் முடிக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். மேலும் செட்ரிக்கின் பேக்கரி மிகவும் பிரபலமாகிறது. ருசியான உணவுகளை மட்டுமின்றி நம்பிக்கை மற்றும் அன்பின் சக்தியையும் வழங்குகிறது. கதை முடிவடையும் போது செட்ரிக் தனது பயணத்தை மீள்பார்வையிடுகிறார். உண்மையான மாயஜாலம் மந்திரங்களில் அல்லது மருந்துகளில் இல்லை, ஆனால் நம்மை ஒன்றிணைக்கும் தன்னலமற்ற அன்பு மற்றும் தைரியச் செயல்களில் உள்ளது என்பதை அறிவார்.